ஜூன் 12, 1962 அல்காட்ராஸ் பிரிசன். இங்கே போலீஸ் வழக்கமாக நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருப்பாங்க இல்லையா பிரிசனில், அந்த மாதிரி வந்து ஒரு போயிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஃப்ராங்க் மோரிஸ் அப்படிங்கிற ஒரு செல்லுக்குள்ளே போயிட்டு அவரை எழுப்ப பார்த்துருக்காங்க. அப்போது ஃப்ராங்கோட தலை வந்து தனியாக விழுந்துருக்கு. இதை பார்த்து அந்த போலீஸ் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அல்காட்ராஸ் பிரிசன் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிரிசன் யூஎஸ்ஏல லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே ஃப்ராங்க் மாரிஸ், ஜான் ஆங்லின் அண்ட் கிளாரன்ஸ் ஆங்லின் 1962 இவங்க 3 பேரும் அந்த பிரிசனில் இருக்காங்க. ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னென்னா அந்த பிரிசனை எஸ்கேப் ஆகிறது. ஸோ இதுக்காக அவங்க சோப், டிஷ்யூ அண்ட் வந்து பார்பரில் முடி வெட்டும் போது கீழே விழும் இல்லையா முடி, அதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்கள மாதிரியே ஒரு டம்மியை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை டிஸ்ட்ராக்ஷனாக வச்சுக்கிட்டு நைட் பேஸில் ஷிஃப்ட் பேசிஸில் வந்து வால்ஸில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து அந்த ஹோலை வச்சுக்கிட்டு வெளியே சி இதுக்கும் போயிடுறாங்க. ஸோ அந்த சீல வந்து ரெயின் கோட்டை வச்சு ஒரு ராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த ராஃப்ட் ரெடி பண்ணி வந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த இன்சிடென்ட் நடக்குது. பட் இது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் காலையில் எஃபிஐக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் அந்த எஃபிஐ கையில் அவங்க 3 பேரும் மாட்டவே இல்லை. பட் அதை விட அவங்க கேள்வி என்னன்னா, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த டைமில் பயங்கரமான மழை, புயல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க உண்மையிலே உயிரோடு இருந்திருப்பாங்களா இல்லையா?